ஹாய்ப்பா, வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே ஜெய் சாந்தி கிச்சன்லேருந்து உங்களுக்கு ஒரு சுவையான இன்றைக்கி புதினா தொகையில் ஒன்று காமிக்கிறேன். பாருங்கள், செய்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சிம்பிள் மெத்தடில் உங்களுக்கு நான் செய்து காமிக்கிறேன். ஓகேப்பா? ஒரு கடாய் எடுத்துகிட்டு ஆயில் போட்டுக்கோங்கப்பா. சரிங்களா? ஆயில் காஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு நான் அது ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். ஓகேங்களா? தீயக்கூடாது, சிம்லேயே வச்சுட்டு செய்யுங்க. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு எதுவும் குழம்பு எதுவுமே இல்லைன்னா கூட வெறும் சாதம் வடிச்சிட்டு சாதத்தில் பிசைஞ்சு சூடாக போட்டு சாப்பிட்டா கூட சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் அது. அதனால் இது சிம்பிளான முறையில் சொல்லியிருக்கேன் நான். பாருங்கள், கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வந்தோடனே அதை எடுத்துட வேண்டியதான். ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்துடுச்சுப்பா. இப்போ அதில் இஞ்சி ஒரு 4-5 துண்டு போட்டுக்கோங்க. அதில் பூண்டு ஒரு 7 பல் போட்டுக்கோங்க. சரிங்களா? பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுங்க. வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ் இதில். அது போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிங்க. கொஞ்சம் அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்கப்பா, கருகக்கூடாது. கருகாமல் செய்தால் தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிளகாவை கொஞ்சம் கீனி போடுங்க, ஏன்னா பச்சை மிளகா வந்துட்டு வெடிக்கும். சரிங்களாப்பா? அதனால் கொஞ்சம் கீனி போட்டிங்கன்னா அது வெடிக்க ஆரம்பிக்காது. இப்போ கொஞ்சம் புளி, ஒரு எலுமிச்சை சைஸ் அளவில் புளி கொஞ்சம் போட்டுக்கணும். சரிங்களா? ரொம்ப போட்டிங்கன்னா புளிப்பாயிடும். இருக்குங்க, அதுக்கு எடுத்து தனியாக வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ அதே எண்ணெயில் அந்த புதினாவை போட்டு வதக்கணும். ரொம்ப வதக்கக்கூடாது, லேசாக வதக்கிங்க, இல்லைன்னா அந்த அருமா போயிடும் உங்களுக்கு. நல்லா வதக்கணும். வதக்கி விட்டுட்டே இருங்கப்பா, ரொம்ப வதக்காதீங்க, தண்ணி விட்டுரும் அதில். சரிங்களா? லேசாக வதக்குங்க, அப்போ அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. ஓகேப்பா, இந்த பதத்தில் வளர்த்தா போதும் உங்களுக்கு. சரிங்களா? தண்ணி விடாமல் இப்போது நல்லா வதங்கிச்சு. அதுக்கு அடுத்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை போட்டுடணும் அதில். சரிப்பா? இதில் அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸு. இதை போட்டு கொஞ்சம் நல்லா பரட்டிட்டு எடுத்து வறுக்கணும். இப்போ இதில் போட்டதெல்லாம் நான் உளுத்தம்பருப்பு போட்டேன், நெக்ஸ்ட்டு இஞ்சி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் புளி, அப்புறம் கொத்தமல்லி, புதினா போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ தேங்காய் போட்டு வதக்கிடணும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே இருந்தால் போதும். அதுலேயே நம்ம வதக்கினா சரியாக போயிடும். கொஞ்சம் பச்சை வாசனை போயிடும். இது ஒரு 4 நாள் எடுத்து வச்சு கூட சாப்பிட்லாம் நீங்கள். ஓகேப்பா, ரொம்ப போதும், வதக்கினா போதும். இதை வந்துட்டு நம்ம அரைச்சிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஜாரில் நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அந்த உளுத்தம்பருப்பு, புளி, சரிங்களா? உப்பு கொஞ்சம் போட்டுங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை முதல்ல நல்லா அரைச்சிக்கிங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா மையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கொத்தமல்லியும் நம்ம புதினாவும் வச்சுருக்கணும், வதக்கி வச்சுருக்கணும், அது போட்டு தேங்காய் அதை போட்டு அரைக்கணும். சரியாப்பா? அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அது அரைச்சாச்சு, உங்களுக்கு தொகையில் அரைச்சாச்சு. இப்போ வந்துட்டு தாளிச்சிக்கலாம் நம்ம. அதுக்கு கடாயில் எண்ணெய் போடுங்க. கொஞ்சம் தாராளமாக போட்டிங்கன்னா அது வந்துட்டு ஒரு 4 days 5 days ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? முதல்ல கடுகு போட்டுக்கோங்க.
கடுகு, உளுந்து போட்டுங்கப்பா. அப்புறமா சிம்லேயே வச்சு சேர்த்துங்கப்பா, தீ வைக்காதீங்க. காஞ்ச மிளகா ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுங்க. அவ்வளோ. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுங்கப்பா. அவ்வளோதான். இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நீங்கள் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு 4-5 நாள் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுக்கும் இன்னும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். ஒயிட் ரைஸ் வச்சுக்கிட்டு இந்த துவையல் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ரசம் சாப்பாடு, சாம்பார், ஒரு மிளகா கிள்ளி சாம்பார் வச்சுட்டு இதை தொட்டுன்னு சாப்பிட்லாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் உங்களுக்கு. ஓகேப்பா, அவ்வளோதான். சிம்பிளான புதினா துவையல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் இதோட உங்களுக்கு சிம்பிளான ரெசிபி அடுத்த ரெசிபி நான் போடுறேன். Until then, bye.